ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெட்டடு ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் கப்பு வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நெட்டடு கிளாத்தில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க. அதில் அந்த நெட்டடு ப்ளவுஸ்க்கு லைனிங் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த லைனிங் வச்சு நான் வந்து சுற்றிலும் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிட்டேங்க. இதில் என்னென்னா, நம்ம எத்தனை இது கட் பண்ணுறோமோ கரெக்டான மெஷர்மெண்ட் கட் பண்ணணும். இப்போது இன்னொரு லைனிங் ஏன்னா எதுக்கு கேட்டிங்கன்னா, கப்பு ப்ளவுஸ் எப்போ தைச்சிங்கனாலும் எந்த இதுக்கு தைக்கணும், ரொம்ப ஓவர் திக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு லைனிங் போதும். மேக்ஸிமம் 2 லைனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துலேயும். இது நெட்டட் இல்லைங்களா, கப்பு வந்து அப்படியே தெரியும். அதனால் இன்னொரு லைனிங் அதுக்கு மேட்சாக வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதுவுமே கரெக்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட் தான் எடுத்தாகணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நெட்டடில் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது லைனிங்கில் கப்பு வச்சு தைக்கலாம். லைனிங்கில் அந்த பிரின்சஸ் கட்டு தைச்சிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மாற்றி தைச்சிடக்கூடாது இல்லைங்களா. அதுக்கு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கப்பில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த பிரின்சஸ் கட்லேயும் நீங்கள் கரெக்டாக அந்த டாட் பகுதி வந்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து இது 2 லைனிங் கொடுக்கும்போது கப்பு வந்து எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கப்பு வந்து நீங்கள் நார்மலாக வைக்காமல் உல்ட்டாவை திருப்பி வச்சு தைக்கணும். திருப்பி வச்சு தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். புரியுதுங்களா? அதாவது இப்போ வந்து நல்ல பக்கத்தில் இப்படி இருக்கணும், நல்ல பக்கத்தில் வந்து உல்ட்டாவாக இருக்கணும். மெயின் அதாவது அந்த தையல் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் தான் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1க்கு 2 வாட்டி அதை செக் பண்ணிவிட்டு தைங்க சரிங்களா. இல்லைன்னா பிரிக்கிற மாதிரி இருக்கும். பிரிக்கும் போது கப்பு என்னென்னா சில நேரம் அது பிரிஞ்சிடும். அதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அந்த மெயின் கிளாத்தை வச்சு கழுத்து வச்சு திருப்புற மாதிரி நான் தைச்சிருக்கேன். அப்படிங்கும்போது இது வந்து பிசுறும் உங்களுக்கு தெரியாது, நீட்டாக அழகாக இருக்கும். அந்த எம்ப்ராய்டிங் போடுற பிரிண்ட் அவுட்டில் வந்து இன்னும் ஒரு எட்ஜில் வரல, இல்லை ஒரு ஓப்பன் அந்த நெக்கு வந்து அதிகமாக இருக்குது, ப்ராடாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க்கோ இல்லை ஒரு லேஸோ கொடுத்து தைக்கணும்னாலும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து சைடு எல்லாமே தைச்சி முடிச்சாச்சுங்க. சூப்பராக ஃபினிஷிங் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்து தைங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமா, அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்து தைக்கணும். கரெக்டாக வந்துடும். இதுதான் ப்ளவுஸோட ஃபினிஷிங். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.